பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் அமைந்துள்ளது. இங்கு சனி பகவான் தனி சன்னதி கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவ்வாலயத்திற்கு சனிக்கிழமை தோறும் ஏராளமான பக்தர்கள் நலன் குளத்தில் நீராடி சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று சனீஸ்வர பகவான் ஆலயத்திற்கு மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தனது குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அவரை மாவட்ட பாஜகவினர் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து விநாயகர், முருகன், சிவன், அம்பாள் உள்ளிட்ட சன்னதிகளில் தரிசனம் செய்த பின்னர் பிரசித்தி பெற்ற சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அப்பொழுது சனீஸ்வர பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அவருடன் காரைக்கால் மாவட்ட பாஜகவினர் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தனர். இனிய அமைச்சர் எல் முருகனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் பயன்பெற்றனர். புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் வேலைவாய்ப்பு முகாம் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பெண்கள் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் SSLC, HSC, ITI, டிப்ளமா, UG, PG, டிகிரி, இன்ஜினியரிங் படிப்பு முடித்தவர்கள் பங்கேற்றனர். இதில் 40க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று 2000க்கும் மேற்பட்ட வேலை இடங்களை பூர்த்தி செய்தனர். இதில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து படிப்பை முடித்த மாணவர்கள் வருகை தந்து தங்களது படிப்புக்கேற்ப வேலைகளை தேர்ந்தெடுத்தனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி தொழிலாளர் துறை மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் மாசிமக தீர்த்தவாரி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் பல்வேறு இடங்களில் நீர், மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் 129ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டில் விழாவில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வஉசி நகர் திமுக சார்பில் ரகுபதி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் MLA நந்தா சரவணன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி திமுக செயலாளர் சௌரி ராஜன், அவைத் தலைவர் எழிலன் உட்பட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவில்லில் உரிய அனுமதியின்றி செம்மண் எடுத்த வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த சர்வதேச நகரமான ஆரோவில் அமைந்துள்ளது. சுமார் 3500 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஆரோவில்லில் பெரும்பாலும் செம்மண் காடுகள் நிறைந்துள்ளன. இந்த நிலையில் ஆரோவில்லில் உள்ள மாத்தூர் மந்தர் அருகே உரிய அனுமதியின்றி ஆரோவில் நிர்வாகம் செம்மண் எடுப்பதாக வருவாய்த்துறை மற்றும் ஆரோவில் காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது.
இதனையடுத்து வருவாய் துறையினர் மற்றும் ஆரோவில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சோதனை செய்ததில் அவர்கள் உரிய ஆவணமின்றி செம்மண் எடுத்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மண் அள்ள பயன்படுத்திய டிராக்டர் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரோவிலில் சாலை அமைக்க மரங்கள் வெட்டப்பட்ட விவகாரம் பூதாகரமான நிலையில் தற்போது ஆரோவில் நிர்வாகத்தினர் செம்மண் எடுத்த சம்பவம் ஆரோவில் வாசிகள் மற்றும் உள்ளூர் பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பனித்திட்டு கடல் முகத்துவாரத்தில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள கிரும்பாம்பாக்கம் அம்பேத்கர் நகரை சேர்ந்த தமிழரசன் உமா தம்பதியின் இளைய மகன் சபரீஸ்வரன் 13 அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் நேற்று தனது நண்பர்கள் 5 பேருடன் பனித்திட்டு கடல் முகத்துவார பகுதிக்கு சென்று குளித்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சபரீஸ்வரன் கடலில் மூழ்கி மாயமானார். இதையடுத்து சுமார் 3 மணி நேர தேடலுக்கு பிறகு சபரீஸ்வரனை சடலமாக தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். தொடர்ந்து அவரது சடலம் உடற்கூறாய்வுக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து பாகூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாசிமக தீர்த்தவாரியில் 3 மூதாட்டிகளிடம் 11 சவரன் நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்றது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையில் 129ஆம் ஆண்டு மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருட்டு சம்பவங்களை தடுக்க 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கூட்ட நெரிசலை பயன்படுத்திக் கொண்ட சில திருட்டு கும்பல் 3 மூதாட்டிகளிடம் இருந்து 11 சவரன் செயினை அறுத்து சென்றனர். அவர்கள் அளித்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பேட்டரி இருசக்கர வாகன விற்பனை கடையின் வாசலில் பழுது பார்க்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான வாகனங்கள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் வெங்கடேஷ் என்பவர் பேட்டரி இருசக்கர வாகனம் விற்பனை மற்றும் சர்வீஸ் செய்யும் கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு சர்வீஸுக்காக வந்த 6 இருசக்கர வாகனம் கடையின் வாசல் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை 4 மணி அளவில் ஒரு பேட்டரி இருசக்கர வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிய துவங்கியதை அடுத்து அருகே இருந்த மற்ற 5 வாகனங்களுக்கு தீ பரவியது. இதனை பார்த்த கடை ஊழியர்கள் இதுகுறித்து புதுச்சேரி தீயணைப்பு துறைக்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான 6 பேட்டரி இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகியது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தீயணைப்பு துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வெயிலின் வெப்பம் தாங்காமல் பேட்டரி வாகனம் தீப்பற்றி எரிந்தது தெரியவந்துள்ளது. மேலும் போலீசாரும் வேறு யாராவது இருசக்கர வாகனங்களுக்கு தீ வைத்தார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் 8 பேரிடம் மர்ம நபர்கள் இணைய வழியில் ரூபாய் 2.37 லட்சத்தை நூதனமாக மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சுந்தரி. இவரது கைபேசியில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் அவரது உறவினர் போல உதவி கோரியுள்ளனர். இதனை நம்பிய சுந்தரி ரூபாய் 80,000 அனுப்பினாராம். அதன் பிறகே அவர் மோசடி நபர்களுக்கு பணம் அனுப்பியதை அறிந்து இணைய வழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். இதேபோல புதுச்சேரி பிரபல ஆசிரமத்தை சேர்ந்தவர் கிரண். இவரிடம் மர்ம நபர்கள் இணைய வழியில் ரூபாய் 19,000 மோசடி செய்துள்ளனர். புதுச்சேரி எல்லையம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் அமீர். இவர் மர்ம நபர்கள் ஏற்படுத்திய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தாராம். அதன்படி பங்கு சந்தையில் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கும் என மர்ம நபர்கள் கூறியதை நம்பி பல தவணைகளாக ரூபாய் 73,000 செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளார். புதுச்சேரி சண்முகாபுரத்தை சேர்ந்த மல்லிகாவிடம் ரூபாய் 20,000, காரைக்கால் கோகுல கிருஷ்ணனிடம் ரூபாய் 28,000, சுரேந்தர் என்பவரிடம் ரூபாய் 6,000, ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்த சதீஷ்குமாரிடம் ரூபாய் 6,000, கோபாலன் கடை பகுதியை சேர்ந்த கிறிஸ்டோபரிடம் ரூபாய் 5,000 என மொத்தம் 8 பேரிடம் ரூபாய் 1.94 லட்சத்தை மோசடி செய்தவர்கள் மீது புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் பல்வேறு காவல் நிலையங்களில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு நாளில் பொதுமக்களின் புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை சார்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி, காரைக்கால், மாகேவில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் இன்று மக்கள் குறை தீர்ப்பு நாள் நடைபெற்றது. குறிப்பாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் எஸ்பி வீரவல்லவன் மற்றும் வடக்கு பிரிவு ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். இதேபோல காரைக்கால், மாகே, மாங்கலம், தவளக்குப்பம் சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 275 பொதுமக்கள் கலந்து கொண்டு புகார் அளித்தனர். பெரும்பாலான புகார்களுக்கு அந்த இடத்திலேயே தீர்வு காணப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவில் தீர்வு காண காவல் நிலைய அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டனர். புதுவை மாநிலத்தில் போக்குவரத்து துறை இளநிலை பொறியாளர், மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆகிய பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி தேர்வு மையத்தில் நாளை நடைபெறுகிறது. புதுவை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ்குமார் ஜா வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுவை போக்குவரத்து துறையில் இளநிலை பொறியாளர், மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆகிய பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. தேர்வுக்காக பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி வளாகத்தில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வின் முதல் தாள் காலை 10 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், தேர்வின் இரண்டாம் தாள் பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரையிலும் நடைபெறும். தேர்வுக்காக 284 பேருக்கு அழைப்பு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் நுழைவுச் சீட்டு அவசியம் கொண்டு வர வேண்டும். தேர்வர்கள் வண்ண பால் பாயிண்ட் பேனா மட்டுமே கொண்டு வர வேண்டும். கைப்பைகள், கைபேசி உள்ளிட்டவை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வைரம் பிட்னஸ் உடற்பயிற்சி கூடத்தில் நடைபெற்ற ரத்த தான முகாமில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்தம் வழங்கினர். புதுச்சேரி குமரகுரு பாலத்தில் வைரம் பிட்னஸ் என்ற பெயரில் நவீன உடற்பயிற்சி கூடம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஜிப்மர் மருத்துவமனைக்கு உறுப்பினர்கள் ரத்த தானம் செய்து வருகின்றனர். அந்த வகையில் வைரம் பிட்னஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் வைரமணி ஏற்பாட்டில் இன்று ரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி எலைட் இணைந்து ரத்த தான முகாம் உடற்பயிற்சி கூட வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி ரோட்டரி கிளப் இன்கமிங் கவர்னர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். இவர்கள் வழங்கும் ரத்தம் புதுச்சேரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உடற்பயிற்சி கூடத்தின் ஊழியர்கள், நிர்வாகிகள் செய்திருந்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் தாதா சாஹேப் கான்சிராம் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக அவரது திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. பகுஜன் சமாஜ் கட்சியின் நிறுவனர் தாதா சாஹேப் கான்சிராம் 91வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக அவரது திருவுருவ படத்திற்கு புதுச்சேரி மாநில தலைவர் மூர்த்தி தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் சங்கர், மாநில பொதுச் செயலாளர் சுரேஷ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் சிறுத்தை செந்தில், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஐயப்பன், நெட்டப்பாக்கம் தொகுதி தலைவர் ராமச்சந்திரன், மங்கலம் தொகுதி தலைவர் சகஸ்ராமன், சச்சிதானந்தம், புருஷோத்தமன், மாநில பொதுச் செயலாளர்கள் முருகன், பழனி, மாநில செயலாளர்கள் பாண்டியன், பாண்டியராஜ், முத்துக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற திண்டிவனம் நள்ளியகோடா நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவர் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர். புதுச்சேரி அம்பலத்தடையார் மடத்து வீதியில் அமைந்துள்ள வடமுகத்து வகுப்பு சட்டியார் திருமண நிலையத்தில் நடைபெற்ற திண்டிவனம் நள்ளியகோடா நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக உற்சவர் திருக்கல்யாண வைபவத்தில் ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூமி தேவிக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் வரிசையுடன் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு எம்பெருமானின் அருளை பெற்றனர். அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு மாலையில் சேஷ வாகனத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திண்டிவனம் நள்ளியகோடா நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மாசிமக கடல் தீர்த்தவாரி கமிட்டி உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
புதுச்சேரி மாசி மகத்தை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற வெள்ளாள வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் ஆலய சுவாமி ஞானரத திருவீதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் இன்று மாசி மகத்தில் 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் இருந்து உற்சவர்கள் பங்கேற்று மாலை கோவிலுக்கு திரும்பினர். இதில் விசேஷமாக புதுச்சேரி வெள்ளாள வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நந்திகேஸ்வரர் மாசி மகத்தில் 1913ஆம் ஆண்டு முன்பிருந்து பங்கேற்று திரும்பும் பொழுது ஞான ரதத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வருவது பிரசித்தி பெற்றது என்பதால் விசாகப்பட்டினம் ஸ்ரீ சித்த புவனேஸ்வரி பீடாதிபதி ராமானந்த பாரதி சுவாமிகள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து திருவீதி உலாவில் எழுந்தருளிய நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய மாசிமக தீர்த்தவாரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் தலத்தெரு பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் ராககால பூஜைக்காக ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ராககால வேளையில் அம்மனை தரிசித்தால் எண்ணிய எண்ணம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மனுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், பன்னீர், சவ்வாது உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேக ஆராதனை நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலத்தெருவில் இருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு மேல தாளங்களுடன் வந்து சேர்ந்தார். அதனைத் தொடர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலத்தெருவில் இருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு மேல தாளங்களுடன் வந்து சேர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். போர் நிறுத்தம். பிரதமர் மோடி உள்ளிட்ட உலக தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்த புதின். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் சுமார் 3 ஆண்டாக நீடித்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார். சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் 30 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டு வரும் முடிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. போர் தொடங்கியதில் இருந்து இந்திய பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இதற்கிடையே உக்ரைனுடனான போர் நிறுத்தத்திற்கு அதிபர் புதின் நிபந்தனைகளுடன் கூடிய சம்மதம் தெரிவித்தார். இந்த நிலையில் உக்ரைன் போர் நிறுத்த திட்டம் குறித்து ரஷ்ய அதிபர் புதின் கூறியதாவது: போர் நிறுத்தம் தொடர்பான உக்ரைனின் திட்டத்தை மதிப்பிடுவதற்கு முன் உக்ரைனில் ஏற்பட்ட மோதலை தீர்ப்பதில் இவ்வளவு கவனம் செலுத்தியதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். சீன அதிபர், இந்திய பிரதமர், பிரேசில் அதிபர் மற்றும் தென்னாப்பிரிக்க அதிபர் ஆகியோர் இந்த பிரச்சனையில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இது விரோதங்களையும் மனித உயிரிழப்பையும் நிறுத்துவதற்கான ஒரு உன்னதமான பணியாகும். போர் நிறுத்தம் தொடர்பான திட்டங்களுடன் நாங்கள் உடன்படுகிறோம். இந்த போர் நிறுத்தம் நீண்டகால அமைதிக்கு வழிவகுக்க வேண்டும். இந்த பிரச்சனையின் மூல காரணங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதே எங்கள் நிலைப்பாடு என தெரிவித்தார். இந்தி திணிப்பு. பவன் கல்யாணுக்கு பிரகாஷ்ராஜ் பதிலடி. ஜனசேனா கட்சியின் 12வது ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் ஐதராபாத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய ஜனசேனா கட்சி தலைவரான பவன் கல்யாண், இந்தியாவிற்கு 2 மொழிகள் மட்டுமல்ல, தமிழ் உள்பட பல மொழிகள் தேவை. நமது தேசத்தின் ஒருமைப்பாட்டை பேணுவதற்கு மட்டுமல்லாமல் அதன் மக்களிடையே அன்பையும் ஒற்றுமையும் வளர்க்கவும் நாம் மொழியியல் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல மொழிகள் இருப்பது நம் நாட்டிற்கு தேவை. இதே கொள்கை தமிழ்நாடு உட்பட அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்த வேண்டும். சிலர் சமஸ்கிருதத்தை ஏன் விமர்சிக்க என்பது எனக்கு புரியவில்லை. நிதி ஆதாயத்திற்காக தங்கள் திரைப்படங்களை இந்தியில் டப்பிங் செய்ய அனுமதிக்கும் அதே வேளையில் தமிழக அரசியல்வாதிகள் ஏன் இந்தியை எதிர்க்கிறார்கள்? அவர்கள் பாலிவுட்டில் இருந்து பணம் விரும்புகிறார்கள், ஆனால் இந்தியை ஏற்க மறுக்கிறார்கள். இது என்ன வகையான தர்க்கம் என்று தெரிவித்தார்.
இந்த நிலையில் பவன் கல்யாணின் கருத்திற்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதில் கொடுத்துள்ளார். அவரது பதிவில், இந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்பது அந்த மொழி மீதான வெறுப்பல்ல, எங்கள் தாய்மொழியையும் நம் தாயையும் பெருமையுடன் பாதுகாப்போம் என்பதாகும். இதை யாராவது பவன் கல்யாணிடம் சொல்லுங்கள் என்று பதிவிட்டுள்ளார். இங்கிலாந்து டெஸ்டிலும் கேப்டனாக தொடரும் ரோஹித் சர்மா. வெளியான தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியாவை வழிநடத்த ரோஹித் சர்மாவுக்கு பிசிசிஐ மற்றும் தேர்வுக் குழுவின் ஆதரவு கிடைத்துள்ளது. வரவிருக்கும் தொடருக்கு அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா தான் இருக்க வேண்டும் என குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் விருப்பம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவிடம் தொடர் தோல்விகளை தொடர்ந்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2023, 2025 இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேற தவறியது. இதனால் ஹிட்மேன் ரோஹித் சர்மா கேப்டன் பதவியில் இருந்து தூக்கி எறியப்படுவார் என்று யூகங்கள் எழுந்தன. இதற்கிடையே இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 5வது டெஸ்டில் ரோஹித் வெளியேறினார். இதனால் டெஸ்ட் கேப்டனாக அவரது எதிர்காலம் குறித்து விவாதம் எழுந்தது. ஆனால் அனைத்து முன் முடிவுகளையும் தவிடு பொடியாக்கி 2025 சாம்பியன்ஸ் டிராபியை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வென்றெடுத்தது. இதன் மூலம் ரோஹித் சர்மா தன்னை நிரூபித்துள்ளார். எனவே அவரை ஓரம் கட்டும் முடிவை பிசிசிஐ கைவிட்டதாக தெரிகிறது. ரோஹித் சர்மா மீண்டும் ஒரு பெரிய சுற்றுப்பயணத்தில் இந்தியாவை வழிநடத்த உள்ளார். அதன்படி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்தியாவை ரோஹித் சர்மா கேப்டனாக வழிநடத்த அதிகம் வாய்ப்புள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.